தமிழகம் புதுவையில் 39 தொகுதிகள் உட்பட நாடு முழுவதும் 95 மக்களவை தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வேலூர் மக்களவைத் தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் திரிபுரா கிழக்கு மக்களவை தொகுதிக்கான தேர்தல் வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகம், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 12 மாநிலங்கள், ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள மொத்தம் 97 மக்களவை தொகுதிக்கு வியாழக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதை காரணம் காட்டி வேலூர் தேர்தல் ரத்து செய்யப்பட்ட நிலையில் தேர்தல் நடத்த உகந்த சூழல் இல்லை என்று திரிபுராவின் கிழக்கு மக்களவை தொகுதிக்கான தேர்தல் வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனால் நாடு முழுவதும் 95 மக்களவை தொகுதிக்கு வியாழக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அதன்படி கர்நாடகாவில் 14 தொகுதிகள், மகாராஷ்டிராவில் 10 தொகுதிகள், உத்தரப்பிரதேசத்தில் 8 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. அசாம், ஒடிசா, பீகார் ஆகிய 3 மாநிலங்களில் தலா 5 தொகுதிகள், சத்தீஸ்கர், மேற்கு வங்கத்தில் தலா 3 தொகுதிகள், ஜம்மு காஷ்மீரில் 2 தொகுதிகள் மற்றும் மணிப்பூரில் 1 தொகுதிக்கு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வாக்காளர் அட்டை இல்லாதவர்கள் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தி வாக்களிக்கலாம். பாஸ்போர்ட், ஆதார், ஓட்டுநர் உரிமம், அரசு ஊழியர் அடையாள அட்டை, வங்கி மற்றும் தபால் நிலைய பாஸ்புக், பான் கார்டு, மருத்துவ காப்பீடு ஸ்மார்ட் கார்டு, புகைப்படத்துடன் கூடிய ஸ்மார்ட் கார்டு, MP, MLA அடையாள அட்டை, தேசிய ஊரக வேலைத்திட்ட பணி அட்டை உள்ளிட்டவைகளை கொண்டு வாக்களிக்கலாம். தமிழகத்தில் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்படும் என்றும் தேவைப்படும் பகுதிகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தேர்தல் ஏற்பாடு தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழகம் முழுவதும் உள்ள 30,000 வாக்குச்சாவடி மையங்கள் வெப் கேமராக்கள் மூலமாக நேரடியாக கண்காணிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தேர்தல் நடைபெறும் போது ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் 1950 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என்றும், வாக்குப்பதிவு நடைபெறும் போது ஒவ்வொரு 2 மணி நேர இடைவெளியில் வாக்குப்பதிவு சதவீதம் உள்ளிட்ட தகவல்கள் அறிவிக்கப்படும் என்றார். தேர்தல் தொடர்பாக இதுவரை 4400 முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய சத்யபிரதா சாஹூ, தேர்தல் ஆணையம் நடுநிலையோடுதான் செயல்படுவதாகவும் தெரிவித்தார். சித்திரை திருவிழாவை ஒட்டி மதுரையில் கூடுதலாக 2 மணி நேரம் வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும், அதன் பின்னும் வாக்காளர்கள் காத்திருந்தால் டோக்கன் வழங்கப்படும் என்றும் கூறினார். மேலும் தேவைப்படும் பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் சத்யபிரதா சாஹூ கூறினார். மதுரை பொறுத்தவரைக்கும் 8 மணி வரைக்கும் அந்த மதுரை கான்ஸ்டிச்சுவன்சி, பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிச்சுவன்சி, டிஸ்ட்ரிக்டில் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிச்சுவன்சி பொறுத்தவரைக்கும் 8 மணி வரைக்கும் எலெக்ஷன் நடத்தும். போலிங் will continue up to 8 PM. After that only token will be given if people are still standing in the queue. So 144 எங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்களா? அதுக்கான ப்ரொசீஜர் என்ன? 144 இம்ப்ளிமெண்ட் பண்ணனும்னா என்ன ப்ரொசீஜர்? 144 இது பண்றதுக்கு ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம செக்யூரிட்டி இன்புட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எங்கெங்கே தேவை இருக்குமோ அதெல்லாம் நம்ம எக்ஸாமின் பண்ணுவோம். தமிழகத்தில் 138 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டதில் உரிய ஆவணங்கள் அளித்தவர்களிடம் 62 கோடி ரூபாய் திருப்பி ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின்சாரம் துண்டிக்கப்பட்டு பணப்பட்டுவாடா நடப்பதாக புகார்கள் வந்துள்ளதாக கூறிய சாஹூ, 24 மணி நேரமும் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். முதல் முறை வாக்களிக்கும் வாக்காளர்கள் 12 லட்சம் பேரும், மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் 4 லட்சம் பேரும் உள்ளதாக குறிப்பிட்ட சத்யபிரதா சாஹூ, தமிழகத்தில் 100% வாக்குப்பதிவை சாத்தியப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதையொட்டி தமிழகம் முழுவதும் நாளை பகல் நேர சினிமா காட்சிகள் ரத்து செய்யப்படும் என திரையரங்கு உரிமையாளர் சங்க செயலாளர் அபிராமி ராமநாதன் தெரிவித்துள்ளார். திரைத்துறை பிரபலங்கள் பலரும் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து சமூக வலைதளங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் மக்கள் அனைவரும் ஜனநாயக கடமையை முதல் வேலையாக நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கில் திரையரங்குகளில் பகல் நேர காட்சிகள் ரத்து செய்யப்படுவதாக அபிராமி ராமநாதன் கூறியுள்ளார். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் வாக்களிக்கும் போது ஒப்புகை சீட்டு எவ்வாறு செயல்படுகிறது என்பது குறித்து எமது செய்தியாளர் அபினேஷ் விளக்குகிறார். இந்த தேர்தலில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இந்த 3 இயந்திரங்களும் பயன்படுத்தப்பட இருக்கிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் ஒரு வாக்குப்பதிவு இயந்திரம், ஒரு கண்ட்ரோல் யூனிட், பிறகு இந்த விவிபேட் என சொல்லக்கூடிய இந்த ஒப்புகை சீட்டு இயந்திரம். இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை பொறுத்த மட்டில் 16 வேட்பாளர்களுடைய பெயர் பட்டியல் அடங்கியிருக்கும்.
ஒரு தொகுதியில் கூடுதலாக, அதாவது 16க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் அங்கு போட்டியிடும் பட்சத்தில் இந்த வாக்குப்பதிவு இயந்திரம் கூடுதலாக வைக்கப்படும். உதாரணத்திற்கு தென்சென்னை தொகுதியில் 40 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். அந்த அடிப்படையில் இது போன்று 3 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அங்கு வைக்கப்படும். வாக்காளர்கள் நேரடியாக அந்த வாக்குச்சாவடி மையத்திற்கு உள்ளே வந்து அவருடைய பெயர் விபரம் எல்லாம் சரிபார்த்த பிறகு நேரடியாக அவர்கள் அந்த வாக்குப்பதிவு இயந்திர இடத்துக்கு அங்க உள்ள அனுமதிக்கப்படுவாங்க. அங்கு நாம் யாருக்கு வாக்களித்தோம் என்பது குறித்து நேரடியாக தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இங்க ஒரு ஒப்புகை சீட்டு வரும். நீங்களே பார்க்கலாம். முதலில் அந்த ப்ரெசைடிங் ஆஃபீஸர், அதாவது அங்க இருக்கக்கூடிய ப்ரெசைடிங் ஆஃபீஸர் இந்த இயந்திரத்தை வந்து காலையில் 7 மணிக்கு இதை வந்து ஆன் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக அது வந்து ஆன்ல இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு வாக்காளர் நேரடியாக வந்து ஒவ்வொரு முறையும் ஓட்டு போடும் பொழுது இங்க நேரடியா இங்க வந்து இவங்களுக்கு தேவையான யாரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பிரஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஒரு பீப் ஒலி வரும். அதற்கு பிறகு இங்க அந்த எந்த சின்னத்துக்கு நாம வாக்களிச்சோம் அப்படிங்கிற ஒரு ஒப்புகை சீட்டு என்பது அதிலே நமக்கு பிரிண்ட் ஆகி வரும். எனவே அதுல நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறத நம்ம மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்திட்டு அந்த சீட் என்பது மீண்டும் அந்த இயந்திரத்துக்கு உள்ளேயே வந்து விழுந்துரும். வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல முறைகேடு நடப்பதாக பல்வேறு விமர்சனங்கள் வந்தது. அந்த அடிப்படையில் இந்த விவிபேட் என்பது வந்து அதை மீண்டும் அந்த வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிச்சோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதற்காக இந்த அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மக்களவைத் தேர்தலையொட்டி தமிழகத்தில் சென்னை, மதுரை, திருச்சி உட்பட அனைத்து தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு எந்திரங்கள் கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளன. அத்துடன் மலை கிராமங்களில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு குதிரை மூலம் இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டன. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் ஒரே கட்டமாக வியாழக்கிழமை நடைபெற உள்ளது. இதனையொட்டி அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. இதன் ஒரு பகுதியாக தலைநகரில் உள்ள வடசென்னை, மத்திய சென்னை மற்றும் தென்சென்னை ஆகிய 3 தொகுதிகளுக்கும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு சேர்க்கப்பட்டன. சென்னையில் உள்ள 3 மக்களவை தொகுதிகளில் 11,627 மின்னணு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. இது தவிர திண்டுக்கல், நீலகிரி, நாமக்கல் உள்ளிட்ட தொகுதிகளில் சாலை வசதி இல்லாத மலை கிராமங்களுக்கு குதிரை மற்றும் தலைச்சுமையாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்துச் செல்லப்பட்டன. திண்டுக்கல் மக்களவை தொகுதிக்குட்பட்ட கொடைக்கானலில் வெள்ளக்கவி, சின்னூர், பெரியூர், மஞ்சம்பட்டி உள்ளிட்ட மலை கிராமங்கள் உள்ளன. இங்குள்ள வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், ஒப்புகைச் சீட்டு இயந்திரங்கள், குதிரை மற்றும் தலைச்சுமையாக எடுத்துச் செல்லப்பட்டன. நாமக்கல் மக்களவை தொகுதிக்குட்பட்ட கீழூர், கெடமலை, மேலூர் உள்ளிட்ட மலை கிராமங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தலைச்சுமையாக கொண்டு செல்லப்பட்டன. வெண்ணந்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட போதமலை பகுதியில் உள்ள இந்த கிராமங்களில் சுமார் 1600 வாக்காளர்கள் வசித்து வருகின்றனர். இங்கு அதிகாரிகள் 9 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று வாக்குப்பதிவு இயந்திரங்களை பொருத்தினர். தருமபுரி மக்களவை தொகுதியில் உள்ள மலைப்பகுதிகளில் வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாப்பாக எடுத்துச் செல்ல சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. குறிப்பாக கோட்டூர் மலையில் உள்ள வாக்குச்சாவடிக்கு கோவேரி கழுதைகள் மூலமாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டன. நீலகிரி மக்களவை தொகுதிக்குட்பட்ட மலை கிராமங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டன. இங்குள்ள கடம்பூர், ஆசனூர், தாளவாடி பகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு சத்தியமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து எடுத்துச் செல்லப்பட்டன. தேனி தொகுதியில் அகமலை ஊராட்சிக்கு உட்பட்ட 25க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன. இதில் சாலை வசதியே இல்லாத 10 கிராமங்களில் 459 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களுக்கு ஊத்துக்காட்டில் வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. பெரிய குளத்தை அடுத்த சோத்துப்பாறை அணைப்பகுதியிலிருந்து 9 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த வாக்குச்சாவடிக்கு குதிரைகள் மூலமாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்துச் செல்லப்பட்டன. பொள்ளாச்சி மக்களவை தொகுதியில் உள்ள வால்பாறை, கிணத்துக்கடவு, தொண்டாமுத்தூர், மடத்துக்குளம் வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. வேலூர் மக்களவை தொகுதி தேர்தல் ரத்து தொடர்பான முடிவை மறு ஆய்வு செய்ய முடியாது என கூறியுள்ள உயர்நீதிமன்றம் இது தொடர்பான மனுக்களை தள்ளுபடி செய்துள்ளது. வேலூர் மக்களவை தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் ஏசி சண்முகம் மற்றும் சுயேட்சை வேட்பாளர் சுகுமாரன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இவர்களது மனுக்கள் நீதிபதி மணிக்குமார், சுப்பிரமணியம் பிரசாத் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது.
அப்போது ஆஜரான ஏசி சண்முகம் தரப்பு வழக்கறிஞர் வேலூர் தொகுதி தேர்தலை நடத்த உத்தரவிட வேண்டும் என வாதிட்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், தேர்தலை ரத்து செய்யக்கூடாது என்றால் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டவர்களை போட்டியிட அனுமதிக்க வேண்டுமா என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த வழக்கறிஞர், பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என வாதிட்டார். இதையடுத்து தேர்தல் ஆணைய தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், வேலூரில் கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்படுவதற்கு முன்பே பலருக்கு பணம் பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எஞ்சிய வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த பணமே கைப்பற்றப்பட்டதாக கூறிய அவர், வார்டு வாரியாக பணப்பட்டுவாடா செய்ய இருந்ததற்கான ஆவணங்களையும் நீதிபதிகளிடம் தாக்கல் செய்தார். தொடர்ந்து வாதிட்ட அவர், வேலூர் தேர்தல் ரத்து செய்தது தேர்தல் ஆணையத்தின் முடிவுதான் என்றும் குடியரசுத் தலைவரின் முடிவு அல்ல என்றும் கூறினார். தேர்தல் ஆணையத்தின் முடிவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் மட்டுமே தந்ததாகவும் தெரிவித்தார். இதையடுத்து தேர்தல் ஆணையத்தின் முடிவை மறு ஆய்வு செய்ய முடியாது என நீதிபதிகள் தெரிவித்தனர். விசாரணைக்கு பின் மாலையில் தீர்ப்பளித்த நீதிபதிகள், வேலூர் மக்களவைத் தேர்தல் ரத்து செய்தது சரியே என தீர்ப்பளித்தனர். தேர்தல் ஆணையத்தின் விளக்கத்தை ஏற்று அதிமுக கூட்டணி வேட்பாளர் ஏசி சண்முகம், சுயேட்சை வேட்பாளர் சுகுமாரன் ஆகியோரின் மனுக்களை தள்ளுபடி செய்வதாகவும் நீதிபதிகள் கூறினர். வேலூர் மக்களவைத் தேர்தல் ரத்து செய்யப்பட்டது தொடர்பாக திமுக வழக்கறிஞர்களுடன் அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். தேர்தல் ஆணையத்தை மிரட்டி தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக வழக்கறிஞர் அணியுடன் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இதில் திமுக மூத்த தலைவர்கள் டி.ஆர். பாலு, ஆர்.எஸ். பாரதி, டி.கே.எஸ். இளங்கோவன் மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். வேலூர் தேர்தல் ரத்து விவகாரத்தில் மேற்கொள்ள வேண்டிய சட்டப்பூர்வ நடவடிக்கை குறித்தும், இது தொடர்பாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து மனு அளிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் வேறு தொகுதிகளில் தேர்தல் ரத்து செய்யப்பட வாய்ப்புகள் இருந்தால் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்தும் ஸ்டாலின் தலைமையிலான கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. முன்னதாக கோபாலபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மு.க.ஸ்டாலின், தேர்தல் ஆணையத்தை மிரட்டி வேலூர் தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். அதாவது மோடி பிரதமராக இருக்கிற வரைக்கும் எது வேண்டுமானாலும் நடக்கும். ஏற்கனவே அமலாக்கத்துறையை, சிபிஐயை, ஐடியை, இன்கம் டேக்ஸை எப்படி மிரட்டி உருட்டி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அதே அடிப்படையில் இப்போ தேர்தல் கமிஷனையும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் வேலூருடைய நாடாளுமன்ற தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஆண்டிப்பட்டியை, தேனியை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக பொருளாளர் துரைமுருகன், தேர்தல் ரத்து தொடர்பாக கட்சி தலைமையுடன் கலந்து பேசி முடிவு செய்யப் போவதாக கூறினார். வேலூர் தேர்தலை ரத்து செய்துவிட்டு அதே மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்தப்படுவது எப்படி என்றும் அவர் வினவினார். நான் நாளைக்கு வந்து தளபதி பார்த்த பிறகு தான் முடிவு எடுப்பேன். நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? அதை பத்தி நான் இப்ப சொல்ல முடியாது. என் கட்சி இருக்கு, நான் கட்சியுடைய பொருளாளர். நான் என் பாட்டுக்கு எதுவும் சொல்லிட்டு போறதா, நாளைக்கு ஓட்டு போட்டுட்டு சென்னைக்கு வந்து கட்சி தலைமையோட கலந்து பேசி அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கணுன்றதை பற்றி செய்யும். அதான் இங்க வேலூர் தொகுதி மட்டும் புறக்கணிக்கப்பட்ட இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் எனக்கு அந்த தத்துவம் தெரியல. வேலூர் பாராளுமன்றம் என்பது அந்த 2 தொகுதியும் உள்ளடக்கியது தான். ஆக அது ரெண்டையும் விரித்து நாங்கள் செய்த மாதிரியும் இது இருக்கிற மாதிரியும் பண்ணுறாங்க. இது மாதிரி முட்டாள்தனமான அறிக்கத்தை ஆகும் பண்ணான்னு எனக்கு தெரியல. 100 ஆண்டு கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பொருளாளர் பதவி வகிக்கிறவன், ஆக இயக்கத்தை நடத்துகிறவர்கள் ஒருத்தனாக இருக்கக்கூடியவன். எனவே இந்த மாதிரி பூச்சாண்டிகள், இந்த வழக்குகள், இந்த மாதிரி இல்லை. உங்களுக்கு வேணா இதை எடுத்து இன்னைக்கு போட்டு ஒரு ரேட்டிங் ஏற்றி இருக்கலாமே தவிர இதுக்கு ஒன்றும் இல்லை. தமிழகத்தில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு ஒருதலைபட்சமாக இருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி. ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் நாம் கேட்டுக்கொள்வதெல்லாம் சுதந்திரமான நேர்மையான தேர்தல் நடைபெறுவதற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவாதம் செய்ய வேண்டும். ஒரு குறிப்பிட்ட கட்சி, அதன் தலைமையில் இருக்கிற அணியின் மீது மட்டும் ஒரு தாக்குதல் என்ற களங்கத்திற்கு தேர்தல் ஆணையம் தன்னை உள்ளாக்கி கொள்ளக்கூடாது. இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு ஒருதலைபட்சமானது.
வேலூர் மக்களவை தொகுதியில் தேர்தலை ரத்து செய்துள்ளதன் மூலம் ஜனநாயக படுகொலைக்கு தேர்தல் ஆணையம் துணை போவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்குடன் வருமான வரித்துறையை ஏவி இருப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் ஆண்டிப்பட்டியில் அமமுக அலுவலகத்தில் போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருப்பது ஆளுங்கட்சி எத்தகைய வன்முறையையும் ஏவும் என்பதற்கான உதாரணம் என்றும் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். வேலூர் மக்களவை தேர்தல் ரத்து செய்யப்பட்டது குறித்து மக்கள் கூறும் கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். பணப்பட்டுவாடனால வேலூர் தொகுதியில் தேர்தல் நின்றுருக்கு, எப்படி பார்க்குறீங்க? நின்னது நல்லது. ஏன்னா இதுக்கு மேலே காசு தரமாட்டாங்க, அதை ஸ்டாப் பண்ணோம். அப்போ தான் கொஞ்சம் கேண்டிடேட்ஸ் கொஞ்சம் பயம் இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே பணப்பட்டுவாடை பண்ணாமல் இருப்பாங்க. அப்போ தான் மக்கள் மத்தியிலையும் சரி இதுக்கு மேலே கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் ஒரு சைடு வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க, மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் நடந்துருச்சு, நம்ம இதில் மட்டும் நடக்கலை எம்பின்னு. அது ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். நான் கொஞ்சம் எலெக்ஷன் ஸ்டாப் ஆனதில் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. எலெக்ஷன் ஓட்டு போடாமல் இருக்கிறதுனால. திரும்பி எலெக்ஷன் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கா? வரணும், வந்தால் தான் எதனா ஒரு முடிவு வரும். வரலன்னா இது அர்த்தமே கிடையாது. இப்போ ஏன் எலெக்ஷன் ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இதுமாரி தான் பணம் மாட்டின்னுக்குது அங்கங்கே. அது என்ன எதுவும் நம்மளுக்கு எதுவும் சரியாக தெளிவாக தெரியல. எங்களுடைய கருத்து வந்து பணம் கொடுத்து ஓட்டும் கேட்கக்கூடாது. நம்ம மனச்சாட்சிக்கு யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு போட்டு போகலாம். இப்போ பணம் உங்ககிட்ட ஒருத்தர் வந்து கொடுத்தாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வேணான்னு சொல்ல வேண்டியதான். அந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடுவீங்களா? எனக்கு யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு நான் ஓட்டு போட்டு போக வேண்டியதான். ஆனால் திடீர்னு இது தடைப்படுறது ரொம்ப எல்லாமே ரெடி ஆனது பிறகு இது அன்னைக்கு பணம் மாட்டுது, அன்னைக்கே இது தடுத்து நிறுத்திருக்கணும். இத்தனை நாள் பொறுத்து அமைதியாக இருந்து லாஸ்ட் கடைசி நேரத்துக்கு இது செய்கிறாங்களே, இது ரொம்ப தவறு தான். பார்க்க போனால் நான் வந்து இப்போ ஒரு ஃபஸ்ட் டைம் ஓட்டரு. நான் வந்து ஒரு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தேன். நாளைக்கு நம்ம ஓட்டு போடலாம் அப்படின்ற எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தேன். ஓகே. ஸோ நேற்று வந்து எலெக்ஷன் கேன்சல் ஆனது வந்து ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திச்சு. ஆண்டிப்பட்டியில் அதிமுகவினரே பணத்தை பதுக்கி வைத்துவிட்டு நாடகமாடுவதாக அமமுகவின் தங்க தமிழ்ச்செல்வன் குற்றம் சாட்டியுள்ளார். ஆண்டிப்பட்டி சோதனை பற்றி தேர்தல் ஆணையத்திடம் வருமான வரித்துறை அறிக்கை அளித்துள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள வணிக வளாகத்தில் அமமுக அலுவலகத்தில் பணப்பட்டுவாடா செய்வதாக வருமான வரித்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன்படி நேற்றிரவு அங்கு விரைந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் அமமுக அலுவலகத்தில் அதிரடியாக புகுந்து சோதனை நடத்தினர். இரவு 8:30 மணிக்கு தொடங்கிய சோதனை அதிகாலை 5:30 மணி வரை 9 மணி நேரமாக நீடித்தது. சோதனையில் 94 பண்டல்களில் இருந்த 1,48 லட்சம் ரூபாய் பிடிபட்டது. வாக்காளர் ஒருவருக்கு 300 ரூபாய் வீதம் பண்டல்களில் வார்டு எண், எத்தனை வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், அதன் மொத்த தொகை உள்ளிட்ட விவரங்கள் இடம்பெற்றிருந்தன. வார்டு எண்கள் அடிப்படையில் அந்த பணம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்காளர்களுக்கு கொடுக்க திட்டமிட்டிருப்பது தெரியவந்தது. பரிசு பெட்டகம் சின்னத்தில் போட்டியிடும் அமமுக வேட்பாளருக்கு வாக்களித்த தபால் வாக்குச்சீட்டு ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். முன்னதாக சோதனை தொடங்கிய போது அங்கு திரண்ட தொண்டர்கள் காவல்துறையின் பாதுகாப்பை மீறி கதவை உடைத்து உள்ளே புகுந்தனர். அப்போது அதிகாரிகள் சிலரை தாக்க முயன்றதோடு அங்கிருந்த பணத்தையும் அதிகாரிகளிடமிருந்து பறித்துக் கொண்டு தப்பியோடியதாக கூறப்படுகிறது. இதனால் போலீசார் லேசான தடியடி நடத்தி கலைக்க முயன்றனர். இருப்பினும் நிலைமை கட்டுக்குள் வராததால் காவல்துறையினர் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு எச்சரித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக அமமுகவை சேர்ந்த 4 பேரை கைது செய்துள்ள போலீசார் 150 பேர் மீது ஆண்டிப்பட்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான பல்லவி பல்தேவ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் ஆய்வு செய்தனர். சோதனை நடத்திய வணிக வளாகம் அதிமுக பிரமுகருக்கு சொந்தமானது என்று கூறப்படும் நிலையில் அதன் தரைத்தளத்தில் அமமுக அலுவலகம் செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில் அதிமுகவினரே பணத்தை பதுக்கி வைத்துவிட்டு நாடகம் ஆடுவதாக தங்க தமிழ்ச்செல்வன் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு அதிமுக பிரமுகர் அமரேசன், லோயிராசன் சேர்ந்து பிரச்சாரம் பண்ற ஒரு நபரோட காம்ப்ளெக்ஸ்ல எப்படி நாங்க போய் பணத்தை போய் அங்க வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம்? ஒண்ணு. இது இவங்களே அதிமுக காரங்களே வச்சு சோடிச்சு நடிச்ச நாடகம். எங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வரணும்ன்றதுக்காக இந்த ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க. நிச்சயமா மக்கள் நம்ப மாட்டாங்க.
ஆண்டிப்பட்டியில் 1,48,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 2 கோடி ரூபாய் கொண்டுவரப்பட்டதாகவும் எஞ்சிய பணம் விநியோகம் செய்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே தேனி மக்களவை தொகுதியில் வாக்காளர்களுக்கு அதிமுகவினர் அதிக அளவில் பணம் கொடுத்து வருவதாக மக்கள் நீதி மய்யம் குற்றம் சாட்டியுள்ளது. இதனால் தேனி மக்களவைத் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்றும், இல்லையென்றால் அதிமுக வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் மக்கள் நீதி மய்யம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அமமுக அலுவலகத்தில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியல், தபால் வாக்கு ஸ்லிப், எவ்வளவு பணம் கைப்பற்றப்பட்டது என்பது தொடர்பான முக்கிய ஆதாரங்களை வருமான வரித்துறை அறிக்கையாக தயார் செய்து அதனை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியுள்ளது. இதனால் நாளை நடைபெறும் ஆண்டிப்பட்டி தொகுதிக்கான இடைத்தேர்தலை நடத்துவதா அல்லது ஒத்திவைப்பதா என்பதை தேர்தல் ஆணையம் இன்றுக்குள் முடிவெடுக்க உள்ளது. ஓட்டு போடுவதற்காக மக்கள் சொந்த ஊர் புறப்பட்டுள்ளதால் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் கூட்டம் அலைமோதுகிறது. இதுகுறித்து அங்குள்ள செய்தியாளர்களிடம் தகவல்களை கேட்கலாம். செய்தியாளர் ராஜா நம்மோடு இணைந்திருக்கிறார். ராஜா, சிறப்பு பேருந்துகள் பல்வேறு பகுதிகளுக்கும் கோயம்பேடிலிருந்து இயக்கப்பட இருக்கிறது. அங்கு எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள்? அவர்களுக்கு பேருந்து வசதி என்பது இயல்பாக இருக்கிறதா? உங்களுடைய கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். அமலா, கடந்த 2 மணி நேரமாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அதிக அளவில் பயணிகள் வர ஆரம்பித்திருக்கிறார்கள். நாளை இந்த வாக்குப்பதிவு நடைபெறுவதையொட்டி அதிக அளவில் பயணிகள் வந்தாலும் அவர்களுக்கு போதுமான அளவில் பேருந்து இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், போக்குவரத்துறை அதிகாரிகள் பெரும்பாலும் இங்கு இல்லாத அடுத்து பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய பேருந்துகள் பேருந்து நிலையத்திற்கு உள்ளே வர முடியாமல் வெளியிலேயே பயணிகளை ஏற்றி செல்கிறார்கள். உள்ளே இருக்கக்கூடிய பயணிகள் 1 மணி நேரத்திற்கு மேலாகவும் காத்திருப்பதாக சொல்கின்றனர். இங்கிருந்து, அதாவது குறிப்பாக செய்யாறு, வேலூர், காஞ்சிபுரம், பாண்டிச்சேரி உள்ளிட்ட இந்த குறுகிய தூரங்கள் செல்லக்கூடிய பயணிகள் இன்று வேலை முடித்துவிட்டு வந்தவர்கள் இன்னும் செல்ல முடியாமல் பேருந்து நிலையத்தில் காத்திருக்கிறார்கள். இயக்காமல் இருப்பதாகவும் பயணிகள் தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கிறார். எவ்வளவு நேரமா இங்க வெயிட் பண்றீங்க? எந்த ஊருக்கு போறதுக்கு? நான் முகப்பேர்லேருந்து வரேன். குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாக வெயிட் பண்ணிக்கிறேன். விழுப்புரத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் ஓட்டு போடுறதுக்காக. ஆனால் பஸ் எதுவும் சரியா இல்லாததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஊருக்கு போகிறது. நீங்கள் எந்த பகுதியிலேருந்து போகிறீங்க? இதை கேட்டிருக்கீங்களா அதிகாரிகள்? நான் அம்பத்தூர்லேருந்து வந்துட்டுருக்கேன். ஆக்சுவலாக நான் சேத்பட்டுக்கு போகணும். கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக இங்கே நின்றுட்டுருக்கேன். சேத்பட்டுக்கு இது வரைக்கும் ஒரு பஸ்ஸும் இல்லை. சேத்பட், போலூர் மற்றும் செய்யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பேருந்து தான் வந்திருக்கு இந்த 1.5 மணி நேரத்தில். காஞ்சிபுரத்துக்கு 2 பேருந்து, ஆரணிக்கு 2 பேருந்து தான் வந்திருக்கு. மொத்தமாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேத்பட்டுக்கோ போலூருக்கோ இது வரைக்கும் பேருந்தே இல்லை. சிறப்பு பேருந்துன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு நார்மல் பேருந்து கூட இங்கே வரல. வழக்கமாக வர பேருந்து கூட இங்கே வரல. இதனாலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற கூட்டத்துக்கு ஒரு 30% வாக்குப்பதிவு இங்கேயே குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வாக்குப்பதிவு போகிற அளவுக்கு எல்லோரும் இங்கே நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் எந்த பேருந்து இங்கே வரலை. இந்த பகுதியில், அதாவது 1-2 பேருந்துகள் மட்டுமே உள்ளே வரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. பெரும்பாலும் இங்கு அதிகாரிகளும் காவல்துறையினரும் அதிக அளவில் இல்லை. எனவே உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா. எதிர்க்கட்சி பிரமுகர்கள் எதிர்க்கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை குறிவைத்து வருமான வரித்துறை பறக்கும் படை நடவடிக்கை எடுத்து வருவதாக குற்றச்சாட்டு கடுமையாக முன்வைக்கப்பட்டுள்ளது. தமிழக தேர்தல் களத்தில் நடப்பது என்ன? தூத்துக்குடி குறிஞ்சி நகரில் அத்தொகுதியின் திமுக வேட்பாளர் கனிமொழி தங்கியிருந்த வாடகை வீட்டில் முதல் தளத்திற்கு செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு சென்ற வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். கனிமொழி ஆதரவாளர்கள் பணத்தை பதுக்கி வைத்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டது. 2 மணி நேரத்திற்கு மேலாக நடத்தப்பட்ட சோதனையின் முடிவில் எதுவும் சிக்கவில்லை என்பதால் அதிகாரிகள் திரும்பினர். ஆனால் இந்த சோதனை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. இந்த தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு கிட்டத்தட்ட இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எலெக்ஷன் கமிஷனும் பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்திருக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். தொடர்ந்து நாடு முழுவதும் பிஜேபிக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளில் இருக்கக்கூடிய எல்லார் மீதும் இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ரெய்டு, எலெக்ஷன் கமிஷனால் பிரச்சனைகள் என்று தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. மற்ற அதிமுக மீதோ பிஜேபி மீதோ நாம் கொடுக்கக்கூடிய எந்தவித புகாரையும் யாரும் கண்டுகொள்வதே கிடையாது. ஆளும் கட்சியின் தரப்பு செய்யும் பண பட்டுவாடாவை கண்டுகொள்ளாமல் எதிர்க்கட்சியினரை அச்சத்தில் ஆழ்த்த வேண்டும் என்ற நோக்கமே வருமான வரித்துறை சோதனைக்கு காரணம் என்று குற்றம் சாட்டுகிறார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின்.
ஆளுங்கட்சியை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் எவ்வளவுதான் கோடி கோடியாக இந்த தேர்தலுக்கு செலவழித்தாலும், குறிப்பாக வாக்காளர்களுக்கு 1000, 2000, 5000, 10,000 ரூபாய் அதையும் தாண்டி வழங்கினாலும் மக்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியும் மத்தியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய ஆட்சியும் அப்புறப்படுத்துவதற்கான மக்களிடத்திலே நல்ல ஒரு உறுதி எடுத்திருக்கிறார்கள். எவ்வளவுதான் பணத்தை கோடி கோடியாக கொட்டி குவித்தாலும் இந்த தேர்தலில் அவருடைய பாட்சா பலிக்காது என்பதுதான் என்னுடைய திடமான நம்பிக்கை. இந்த தேர்தல் ஒரு புதுமையான தேர்தலாக அமையப் போகிறது. திமுக தரப்பு உண்மையை மறைப்பதாகவும், தகவலின் அடிப்படையில் சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் சோதனைகளை வருமான வரித்துறை நடத்தி வருவதாக அதிமுகவினர் பதிலடி கொடுக்கின்றனர். வருமான வரித்துறை, தேர்தல் ஆணையம், மத்திய புலனாய்வுத்துறை இது போன்ற அமைப்புகள் எல்லாம் ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்புகள். அரசாங்கத்திற்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அப்படி இருக்கின்ற போது எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக ஒரு தவறு நடக்கின்ற பட்சத்தில் ஒரு ஆய்வு மேற்கொள்கிற போது அவருடைய பாணியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று எதற்கு வேண்டுமானாலும் சொல்லக்கூடாது. என்ன என்று சட்டத்தில் என்ன வரைமுறை இருக்கிறது, அது எந்த விதத்திலே கையாளப்படுகிறது என்பதை முதலிலே திரு ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கனிமொழி வீட்டில் எதுவும் கிடைக்கவில்லை என்பதால் சோதனையை அரசியலாக்க கூடாது என்கிறார் பாஜக செய்தி தொடர்பாளர் SR சேகர். கனிமொழி தோல்வியின் விளிம்பில் இருக்கிறார். அதனால இந்த வருமான வரி சோதனையை வைத்து அவர் தன் மீது அனுதாபம் தேட முயற்சி பண்றாரு. வந்தாங்க, கணக்கு காமிச்சோம், இல்லை என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க, முடிஞ்சு போச்சு, அந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி சொல்வதற்கு பதிலாக அனுதாபம் தேடுகின்ற முயற்சி எந்த ஒரு அரசியல் கட்சியும் குறிப்பிட்டு நடத்துவது என்றால் அது திமுக காங்கிரஸ் கூட்டணியினுடைய முறை, பாஜகவினுடைய முறை அது அல்ல. ஆனால் கனிமொழி தங்கியிருந்த வாடகை வீட்டில் சோதனை நடத்தப்பட்ட விதத்தில் பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. வருமான வரித்துறை உதவி ஆணையர் கார்த்திகா தலைமையில் 10 பேர் கொண்ட குழு கனிமொழி வீட்டில் சோதனை நடத்தினர். ஆனால் ஊடகங்கள் தொடர்பு கொண்டு கேட்டபோது நடப்பது வருமான வரித்துறை சோதனை இல்லை, பறக்கும் படை சோதனைதான் என்று உயர் அதிகாரிகள் கூறினர். தேர்தல் பார்வையாளர்களாக தூத்துக்குடி தொகுதிக்கு வந்துள்ள அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்காமல் அவசரமாக இந்த சோதனை நடத்தப்பட என்ன காரணம் என்று கேள்வி எழுப்பப்படுகிறது. தேர்தல் பார்வையாளர்கள், மாவட்ட தேர்தல் அலுவலர் ஆகியோருக்கு தெரியாமல் பறக்கும் படையோ வருமான வரித்துறையோ தனிச்சையாக செயல்படக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் 2 முறை அறிவுறுத்தியுள்ளது. ஆனால் அதையும் தாண்டி கனிமொழி வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதும் எதுவும் சிக்காததும் பலத்த சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. வருமான வரி சட்டத்தின் பிரிவு 131 கீழ் ஒரு இடத்தை சோதனையிட வேண்டுமென்றால் சம்பந்தப்பட்டவரின் பெயர், முகவரி தெளிவாக இருக்க வேண்டும். ஆனால் கனிமொழி வீட்டில் நடந்த சோதனையில் வழிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கனிமொழி வீட்டில் எதுவும் சிக்காததால் எதற்காக தூத்துக்குடி வந்தீர்கள், எத்தனை நாட்கள் தங்கியிருந்தீர்கள், என்ன செய்தீர்கள் ஆகிய கேள்விகளை கேட்டுவிட்டு அதிகாரிகள் திரும்பியுள்ளனர். இதுகுறித்து வருமான வரித்துறை இயக்குநர் மற்றும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆகியோரின் விளக்கம் கேட்டபோது அறிக்கை கோரப்பட்டுள்ளது என்றும், அறிக்கை கிடைத்த பிறகுதான் இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பாஜகவையும் மோடியையும் எதிர்க்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக தூத்துக்குடியில் கனிமொழி வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் கண்டி பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய மம்தா பானர்ஜி, எதிர்க்கட்சிகள் அதன் தலைவர்கள் மீதும் தாக்குதல் நடத்த அரசு அமைப்புகளை பாஜக பயன்படுத்துவதாக தெரிவித்தார். எந்த காரணமும் இன்றி நேற்று கனிமொழி வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியதாகவும், தேவையில்லாமல் திமுக நிர்வாகிகள் துன்புறுத்தப்படுவதாகவும் மம்தா பானர்ஜி புகார் தெரிவித்தார். அவசர தேவையாக 400 கோடி ரூபாய் வேண்டும் என்று ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் வங்கிகளிடம் கோரிய நிலையில் அதனை வங்கிகள் மறுத்துவிட்டதாகவும், அதனால் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் இன்று இரவு முதல் தனது முழு சேவையையும் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. உள்நாடு, சர்வதேச விமானங்கள் என அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தை மீட்டெடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. 5 மாதங்களுக்கு முன்னர் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்திடம் 124 விமானங்கள் சேவையில் இருந்தன. தற்போது 5 மட்டுமே சேவையில் உள்ளன. 7200 கோடி ரூபாய் கடனை அடைக்க முடியுமா என்ற கேள்வி ஜெட் ஏர்வேஸ் முன்பு விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது. ஜெட் ஏர்வேஸ் கடன் பிரச்சனையில் மூழ்கப் போகிறது. அவர்களால் 60 நாட்களுக்கு மேல் நிறுவனத்தை நடத்த முடியாது, பங்குகளை விற்கப் போகிறார்கள் என்ற தகவலை கடந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் மறுத்தது. ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தை வாங்க டாடா நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியான நிலையில் அதை அக்டோபர் 18ஆம் தேதி ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் மறுத்தது.
ஆனால் முதற்கட்ட ஆலோசனைதான் நடைபெற்றதாக நவம்பர் 16ஆம் தேதி டாடா சன்ஸ் நிறுவனம் கூறியது. பணம் செலுத்தாத காரணத்தால் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு குத்தகைக்கு வழங்கிய விமானம் திரும்ப பெறப்பட்டதாக செய்தி வெளியானது. ஜனவரி 10ஆம் தேதி அதனை உடனடியாக ஜெட் ஏர்வேஸ் மறுத்தது. குத்தகைக்கான பணத்தை வழங்காததால் பிப்ரவரி 8ஆம் தேதி 4 விமானங்கள் தரையிறக்கப்பட்டன. கடன் கொடுத்தவர்களுக்கு பணத்திற்கு பதிலாக ஜெட் ஏர்வேஸ் பங்குகளை வழங்க முடிவு செய்யப்பட்டது. பணம் செலுத்தாததால் மேலும் 7 விமானங்கள் தரையிறக்கப்பட்டன. ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க உதவி செய்யுமாறு ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் மத்திய அரசை நாடியது. ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தை திவாலாக விடாமல் உதவுமாறு பொதுத்துறை வங்கிகளுக்கு மத்திய அரசு பரிந்துரை செய்தது. தற்போதைய நிலையில் ஜெட் ஏர்வேஸ் திவாலாவதை தவிர வேறு வழியில்லை என்று பாரத் ஸ்டேட் வங்கி தெரிவித்தது. பாரத் ஸ்டேட் வங்கி வழங்குவதாக அறிவித்திருந்த 1500 கோடி நிறுத்தி வைக்கப்பட்டது. 5 விமானங்கள் மட்டுமே சேவையில் இருக்கும் நிலையில் விமான சேவையை நிறுத்த ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் பரிந்துரை செய்தது. இந்த நிலையில் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் இன்று இரவு முதல் தனது முழு சேவையையும் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளது. உள்நாடு, சர்வதேச விமானங்கள் என அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்துள்ளது. தமிழகத்தில் ஆங்காங்கே அரசியல் கட்சியினர் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளது. பணப்பட்டுவாடா செய்யும் போது பறக்கும் படை அதிகாரிகளை பார்த்து அரசியல் கட்சியினர் தப்பியோடும் நிகழ்வும் அரங்கேறியுள்ளது. தமிழகத்தில் நாளை மக்களவை மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறும் நிலையில் ஆங்காங்கே இறுதிக்கட்ட பண பட்டுவாடாவில் அரசியல் கட்சியினர் ஈடுபட்டுள்ளனர். சென்னை கண்ணகி நகரில் பணம் பட்டுவாடா செய்த அமமுக கட்சியைச் சேர்ந்த சக்தி, பிரவீன் இருவரையும் கையும் களவுமாக பிடித்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் இருவரிடமிருந்து 2000 ரூபாய் நோட்டுகளை பறிமுதல் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் எஸ்.ஜி. சுப்பிரமணியனின் தேர்தல் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 10 லட்சம் ரூபாய் பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பின்னர் மேலும் 33 லட்சம் ரூபாய் என 43 லட்சம் ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கவர்பாளையத்தில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்த ஜீவநாதன் என்பவரிடமிருந்து 8,500,000 ரூபாய் பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இதேபோல் ஆற்காடு நகரத்தில் சண்முகம் என்பவரிடமிருந்து 1,59,500 ரூபாயை பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறை அருகே அக்கலூர் கிராமத்தில் பணப்பட்டுவாடா செய்த அதிமுக நிர்வாகி மோகன், விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகி கலியபெருமாள் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 22 கவர்களில் 64 வாக்காளர்களுக்கு வழங்கப்படுவதற்காக வைத்திருந்த 16,000 ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தென்காசி வடக்கு பாறையடி தெருவில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயன்ற திமுக பிரமுகர் காதர் மைதீன் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 33,000 ரூபாயும் 2 மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கரூர் தோகமலை அருகே பாதிரிப்பட்டியில் பறக்கும் படையினரை பார்த்த அதிமுக ஊராட்சி செயலாளர் ராஜேந்திரன் தன்னிடமிருந்த 61,000 ரூபாய் பணத்தை கீழே போட்டுவிட்டு தப்பியோடினார். அந்த பணத்தை மீட்டு குளித்தலை கோட்டாட்சியரிடம் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் வாலம்பட்டி கிராமத்தில் பணம் பட்டுவாடா செய்யப்படுவதாக தகவல் கிடைத்ததை அடுத்து அதிகாரிகள் இந்த இடத்திற்கு சென்றபோது வீட்டை பூட்டிவிட்டு அதிமுகவினர் தப்பியோடினர். வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை தவிர்த்து மீதி பணம் உள்ளே இருப்பதாக கூறப்படும் நிலையில் சாவிக்காக அதிகாரிகளும் போலீசாரும் காத்துக் கொண்டிருந்தனர். குடியாத்தம் அருகே பள்ளிகொண்டாவில் அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் பேரூராட்சி தலைவர் சுப்பிரமணி என்பவரது வீட்டில் வருமான வரி சோதனை நடைபெற்றது. சில மணி நேரம் நடைபெற்ற இந்த சோதனையில் ஆவணங்கள், பணம் ஏதும் கிடைக்காததால் அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். திமுக காங்கிரஸ் கட்சியினர் தன்னை மிரட்டுவதாக கரூர் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான அன்பழகன் புகார் கொடுத்திருந்த நிலையில் அவர் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக காங்கிரஸ் கட்சியும் புகார் அளித்துள்ளது. கரூர் மக்களவைத் தொகுதியில் 3ஆம் முறையாக களமிறங்கியுள்ள தம்பிதுரையை எதிர்த்து மதசார்பற்ற கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி போட்டியிடுகிறார். வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நாளில் இருந்து அனல் பறந்து வரும் இந்த தொகுதியில் முக்கிய இடமான பேருந்து நிலையம் பகுதியில் இறுதிக்கட்ட பரப்புரையை யார் முடிப்பது என்ற விஷயத்தில் மோதல் வெடித்தது. ஜோதிமணி முறையாக கடிதம் தர தம்பிதுரை தரப்பு ஆன்லைனில் விண்ணப்பித்து அந்த இடத்தை பெற்றதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜோதிமணி உள்ளிட்டோர் 4.5 மணி நேரம் போராட்டம் நடத்தி பரப்புரைக்கு அனுமதி பெற்றனர். இருந்தும் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் அந்த இடத்தில் அதிமுக திமுக இடையே மோதல் ஏற்பட்டது.
முன்னதாக திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் தன்னை மிரட்டியதாக தேர்தல் அதிகாரி அன்பழகன் புகார் அளிக்க ஜோதிமணி, செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் மீது தான்தோன்றிமலை காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேர்தல் அதிகாரி அன்பழகன் தன்னுடன் பேசியது தொடர்பான ஆடியோவை ஜோதிமணி வெளியிட்டுள்ளார். தான் மிரட்டப்படுவதாக அதிகாரி அன்பழகன் கூற, மனு அளிக்க வந்தவர்களை மிரட்டுகிறார்கள் என்று கூறுவதா என ஜோதிமணி எதிர்கேள்வி கேட்டுள்ளார். மேலும் தேர்தலை நிறுத்த பரிந்துரை செய்திருக்கிறேன் என்று அன்பழகன் கூறுவதும் அதற்கு ஜோதிமணி எதிர்ப்பு தெரிவிப்பதும் அந்த ஆடியோவில் பதிவாகியுள்ளது. அதுக்குதான் நீங்க வரீங்க. நான் அதான் சொல்றேன், கேன்சல் பண்ணணுங்கிறது உங்க ஐடியா. நம்பிக்கை எலெக்ஷன்ல தோக்க போறாரு, அதனால நீங்க எலெக்ஷனை கேன்சல் பண்றதா உங்க ஐடியா. எங்களுக்கு தெரியும் நீங்க என்ன பண்றாங்க, ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்க கவலை கிடையாது. எலெக்ஷனை கேன்சல் பண்றதா நீங்க வரீங்க. நான் அதையும் ஃபேஸ் பண்ணுவேன் சார். மக்கள் எங்களுக்கு இருக்காங்க. நீங்க இது வரைக்கும் நீங்க ஹானஸ்டா எந்த டியூட்டியும் எலெக்ஷன் ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணல. நீங்க இப்படித்தான் சொல்லிட்டு இருப்பீங்க. அதுக்காக நான் இல்லன்னு முடியுமா சொல்லுங்க. நீங்க சொல்றதுனால நீங்க என்ன ஐடியாவோ, நீங்க அதிமுகவோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்கீங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க எலெக்ஷன் கமிஷனை நம்புறேன் சார். 10 பேர் சார் பெட்டிஷன் கொடுக்க வர்றதெல்லாம் நீங்க அன்லாஃபுல் அசம்பிளின்னு சொன்னீங்கன்னா அன்லாஃபுல் மேடம். சரி, நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். இப்ப அவ்வளவு அன்லாஃபுல்லா இப்ப இந்த மந்திரி 10 பேர் பெட்டிஷன் கொடுக்க வரது நீங்க அன்லாஃபுல்ங்கிறீங்க. மந்திரி ஒரு ஓபன் பிரஸ் மீட்ல த்ரெட்டன் பண்ணிட்டு போறாரு. ஒரு எலெக்ஷன் ஆபீசரா நீங்க எல்லாரும் மந்திரி மேல நடவடிக்கை எடுத்திருக்கணுமா எடுத்துக்க கூடாதா? நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க, அதுக்கான பெட்டிஷன் கொண்டாடும். மந்திரி மேல நீங்க எடுக்க மாட்டீங்க, எடுங்க பெட்டிஷன் கொண்டாதான் நீங்க எங்க மேல எடுப்பீங்களா? என்ன சார் நான் இது? நீங்க ஒரு இந்திய ஜனநாயகம் உங்களை நம்பி ஒரு தேர்தல் அதிகாரி பதவி ஒப்படைச்சிருக்குது. அதை நீங்க இவ்வளவு மிஸ்யூஸ் பண்ணாதீங்க சார், தயவு செஞ்சு கேட்டுக்கிறதுனால. நீங்க தேர்தல் நிறுத்துற அளவுக்கு நீங்க யோசிக்கிறீங்கன்னா, தேர்தல் நிறுத்தணுங்கிறது தம்பிதுரையோட ஐடியா, அமைச்சரோட ஐடியா. நீங்க அதை ரெப்ரசென்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். இந்நிலையில் கரூர் தேர்தல் அதிகாரி மீது இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் கட்சி புகார் அளித்துள்ளது. தேர்தல் அதிகாரி அன்பழகன் அளித்த புகாரில் உள்நோக்கம் இருப்பதாகவும் அவர் பொய்ப்புகார் அளித்துள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தன் செயல்பாடுகளால் நாட்டை துண்டாடிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ள காங்கிரஸ் தலைவர் ராகுல், தென்னிந்தியாவுக்கு தான் முக்கியத்துவம் தருவதை உணர்த்தவே வயநாட்டில் போட்டியிடுவதாக கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் பேசிய பிரதமர் மோடி, இந்தியா வல்லரசாக வேண்டுமென்றால் பாஜகவே மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என தெரிவித்தார். கேரளாவில் வயநாடு தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தி இன்று அதிகாரப்பூர்வமாக பிரச்சாரத்தை தொடங்கினார். அவரின் தந்தையும் மறைந்த பிரதமருமான ராஜீவ்காந்தியின் அஸ்தி கரைக்கப்பட்ட பாபநாசினி அருவி அருகில் உள்ள திருநெல்லி கோவிலுக்கு சென்று வழிபட்டார். பாபநாசினி ஆற்றில் ராகுல் காந்தி தந்தைக்கும் பாட்டி இந்திரா மற்றும் புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு ராகுல் அஞ்சலி செலுத்தினார். கோவில் ஐதீகப்படி சட்டையை கழற்றி அங்கவஸ்திரம் அணிந்து வழிபட்டார். பிறகு பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, தமிழும் மலையாளமும் வேறெந்த இந்திய மொழிக்கும் குறைந்ததல்ல என்று கூறியதுடன், எல்லா விதத்திலும் தென் மாநிலங்கள் முக்கியம் என்பதை காட்டவே வயநாட்டில் போட்டியிட முடிவு செய்ததாகவும் அவர் தெரிவித்தார். தான் நரேந்திர மோடியைப் போல பொய் பேசுபவன் அல்ல என்று கூறிய ராகுல் காந்தி, கேரள மக்களின் அறிவுத்திறன், மாண்பு போன்றவற்றை விரும்பியே வந்திருப்பதாகவும் கேரளாவுடன் நீண்ட கால உறவை பேண விரும்புவதாகவும் கூறினார். முன்னதாக கண்ணூரில் பேட்டியளித்த ராகுல் காந்தி, பிரதமர் நரேந்திர மோடி நாட்டை துண்டாடியதுடன் நாட்டில் மோதல்களை உருவாக்கி இருப்பதாக குற்றம் சாட்டினார். வேலை வாய்ப்பை பறித்தும் விவசாயிகளை தற்கொலைக்கு தள்ளியும் தேச விரோத செயல்களில் பிரதமர் ஈடுபட்டதாகவும் சாடினார். இதேபோல மகாராஷ்டிர மாநிலம் மதாவில் பிரச்சாரம் செய்த பிரதமர் நரேந்திர மோடி, டெல்லியில் ஏசி அறையில் அமர்ந்திருப்பவர்களுக்கு நாட்டின் உண்மை நிலை புரியாது என்று ராகுலை மறைமுகமாக சாடினார். இந்தியாவை வல்லரசாக்க வலுவான அரசாங்கம் தேவை என்றும் அதை தங்களால் தான் தர முடியும் என்றும் உதவாக்கரை அரசாங்கத்தால் தர முடியாது என்றும் கூறினார். மேலும் தனக்காக மக்கள் தாமாகவே முன்வந்து பிரச்சாரம் செய்து வருவதாகவும் கூறிய பிரதமர், தன்னை இகழ்வதாக நினைத்து மோடிக்கள் திருடர்கள் என்று பிற்பட்டப்பட்ட சமுதாயத்தை ராகுல் அவமானப்படுத்தியதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். ये बात बोल रहे हैं जिस कह रहे हैं कि जिसका भी नाम मोदी है वो सारे चोर क्यों है? भाइयों बहनों, पिछड़ा होने की वजह से हम पिछड़ों को अनेक बार ऐसी परेशानियां झेलनी पड़ी है. மோடிக்கு குடும்பம் பற்றியே தெரியாது என்று தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாரின் விமர்சனத்திற்கு பதிலளித்த மோடி, என்னை விட மூத்தவரான சரத்பவார் என்னை என்ன வேண்டுமானாலும் பேசட்டும் என்றும் தன்னை பொறுத்தவரை நாட்டில் உள்ள ஏழை மக்களையே குடும்பமாக கருதுவதாகவும் கூறினார். இதற்கு பதிலளித்துள்ள சரத்பவார்,
தனக்கு இருப்பது போல் மனைவி, மகள் என்ற பெரிய குடும்பம் இல்லாததால் மற்ற குடும்பங்களில் மூக்கை நுழைப்பதே பிரதமர் நரேந்திர மோடியின் வேலை என்று சாடினார். பிறகு குஜராத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தமிழகம் முழுவதும் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் நெல்லை ராமநாதபுரத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்துள்ளது. உதகையிலும் கனமழை கொட்டி தீர்த்ததால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லையில் கேடிசி நகர், மகாராஜா நகர், பாளையங்கோட்டையில் சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் தற்போது பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோல் ராமநாதபுரத்திலும் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. வெப்பக்காற்று அதிகமாக வீசி வந்த நிலையில் மழை பெய்ததால் இதமான சூழல் நிலவுகிறது. கோடை வாசஸ்தலமான உதகையிலும் திடீரென மழை பெய்தது. கார்மேகம் திரண்டு ரம்மியமான சூழல் நிலவுவதால் கோடை விடுமுறைக்கு குவிந்த சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோல் கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பெய்தது. பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கோடை மழை பெய்தது. தெற்கு மத்திய மகாராஷ்டிராவிலிருந்து கன்னியாகுமரி வரையில் உள்ள வளிமண்டலத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு ஏற்பட்டுள்ளதாலும் வெப்பச்சலனத்தின் காரணமாகவும் தமிழகத்தில் 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒரு சில இடங்களில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. இதனிடையே வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர், திண்டுக்கல், மதுரை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கோயம்புத்தூர் மற்றும் நெல்லை உட்பட 14 மாவட்டங்களில் இயல்பை விட வெப்பம் அதிகரிக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உள் தமிழகத்தில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் சுற்றுவட்டார பகுதியில் திடீரென மழை பெய்தது. தளி, பாகலூர், மூக்கண்டப்பள்ளி உள்ளிட்ட கிராம பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் பகுதிகளில் வெயில் வாட்டி வந்த நிலையில் இன்று பரவலாக மழை பெய்தது. பழவூர், வடக்கன்குளம் பகுதிகளில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 1 மணி நேரமாக கனமழை வெளுத்து வாங்கியது. நகர்பகுதி மற்றும் புறநகர் பகுதியில் இடியுடன் கூடிய மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. கனமழையால் நாகர்கோவிலில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மார்த்தாண்டம், கலியக்காவிலை, தக்கலை, அழகிய மண்டபம், திருவட்டார், குலசேகரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று விமர்சையாக நடைபெற்றது. தேரோட்டத்தை தொடர்ந்து திருநங்கைகள் தாலியறுக்கும் சடங்கு நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் கூவாகம் கிராமத்தில் கூத்தாண்டவர் கோவில் அமைந்துள்ளது. மகாபாரத போருக்காக அரவான் களபலி கொடுக்கப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் திருநங்கைகள் விழா எடுத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். இந்த ஆண்டு சித்திரை 2ஆம் நாள் தொடங்கிய இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான அரவானை கணவனாக நினைத்து தாலி கட்டிக்கொள்ளும் சடங்கு செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் மணப்பெண்களைப் போல அலங்கரித்துக் கொண்டு கோவில் பூசாரி கையால் தாலி கட்டிக் கொண்டனர். பின்னர் அனைவரும் உற்சாகமாக ஆடி பாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து திருவிழாவின் மற்றொரு முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று காலை தொடங்கியது. தேர் நகரத் தொடங்கியதும் திருநங்கைகள் அனைவரும் பந்தலடி என்ற இடத்திற்கு சென்று பூசாரி கையால் கட்டிக்கொண்ட தாலியை அறுத்து ஒப்பாரி வைத்து அழுதனர். அதன் பின்னர் வெள்ளை சேலை உடுத்தி விதவை கோலம் ஏற்கும் சடங்கும் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து திருநங்கைகள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பினர். இந்த தேரோட்டம் நிகழ்வில் தமிழகம் மட்டுமின்றி சிங்கப்பூர், மலேசியா, கனடா, தாய்லாந்து போன்ற வெளிநாடுகளில் இருந்து வந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தாலி அறுத்துப்பட்டு நாங்கள் ஒப்பாரி பாட்டு பாடிவிட்டு பல்ல உடச்சிவிட்டு நாங்கள் குளிச்சுட்டு வெள்ளை சேலை கட்டிட்டு சாயந்தரமாக வந்து டீ பன்னு மட்டும் தான் நாங்கள் சாப்பிட்றோம். இதுதான் எங்களோட விரதம். இன்றைக்கி வந்து வேறு எதுவும் சாப்பிட மாட்டோம். வேறு எதுவும் நான்வெஜ், சைவ சாப்பிட எதுவும் சாப்பிட மாட்டோம். நாளைக்கு தான் எது சாப்பிட்றோன்னா நாளைக்கு தான் சாப்பிடுவோம்.